ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டனரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது, ஒரு பால் பண்ணையில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலைகள், அன்றாட பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். அதை மாறாமல் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு சீராக பால் கிடைக்கும். முதல்ல காலையில் 4 மணிக்கே பிஸி ஆகிடும் பால் பண்ணை. காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பால் பண்ணையை சுத்தம் செய்கிறது, மாடுகளை சுத்தம் செய்கிறது, மாடுகளை நல்லா கழுவி உடம்பெல்லாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடர் தீவனம் கலப்பு தீவனம் அதை போடுறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாலை கறக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 8லேருந்து 9 மணிக்குள்ளே, காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பசுந்தீவனம் வைக்கோல் அதை போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் 9லேருந்து 10 மணிக்குள்ளே தண்ணி வைக்கணும், தேவையான அளவு தண்ணி வைக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மாடுகளை மேய்ச்சலுக்கு வெளியில் விடுவாங்க. இது ரொம்ப அவசியமானது. நீங்கள் மேய்ச்சலுக்கு விடாமல் உள்ளே வச்சு வளர்த்திங்கன்னாக்கா குழம்பு ரொம்ப சீக்கிரமாக வளரும், நிறைய குழம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் மேய்ச்சலுக்கு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மேய்ச்சலுக்கு போயிட்டு 1 மணிக்கு திரும்பி வருதுன்னா அது 1லேருந்து 2, அந்த 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அதுக்கு நிறைய தண்ணி மறுபடியும் வைக்கணும். ஏன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றதுனால அங்கே தண்ணி அவ்வளோவா கிடைக்காது. திரும்ப வந்தோடனே எல்லாமே தாகத்தோடு இருக்கும், வெயிலில் போயிட்டு வந்ததுனால. அதனால் அதுக்கு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அதுக்கு நல்ல தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் 2லேருந்து 4 மணி வரைக்கும், 2லேருந்து 5 மணி வரைக்குமே நீங்கள் மாடுகளை நல்லா சுத்தம் செய்யணும், பண்ணையை நல்லா சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் கலப்பு தீவனம் இல்லை அடர் தீவனம் வைக்கணும், வச்சுட்டு பாலை கறக்கணும். இது எல்லாமே 2லேருந்து 5 மணிக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 5லேருந்து 6 மணிக்குள்ளே பசுந்தீவனமும் வைக்கோலும் வைக்கணும். ஸோ இது கரெக்டாக அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இந்த வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு காலையில் கொடுக்குற பாலும் ஈவினிங் கொடுக்குற பாலும் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் இதை மாற்றும்போது ஒவ்வொரு நாளும் அதோட சீராக பால் கொடுக்காம ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எவ்வளோ இந்த தடவை இன்றைக்கி ஈவினிங் எவ்வளோ பால் கறக்கும், நாளைக்கு காலையில் எவ்வளோ அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணி ஒழுங்காக பசுந்தீவனம் நேரத்துக்கும் தண்ணியை நேரத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சீராக பால் கிடைக்கும், யூனிஃபார்மாக பால் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.